வணக்கம் நண்பா, ஸ்மார்ட் பாக்ஸ் தமிழ் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். ஜியோமி நிறுவனம் இந்தியாவில் தனது ரெட்மி நோட் 11 மற்றும் ரெட்மி நோட் 11S ஆகிய இரண்டு புதிய ஸ்மார்ட் போன் மாடலை சென்ற 9/2/2022 புதன்கிழமை அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த ரெட்மி நோட் 11 என்ற ஸ்மார்ட் போனை குறைந்த விலையிலும் மற்றும் ரெட்மி நோட் 11S என்ற ஸ்மார்ட் போனை பட்ஜெட் விலையிலும் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ரெட்மி நோட் 11S என்ற ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ப்ரைஸ், அவைலபிலிட்டி பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நண்பா, ரெட்மி நோட் 11S இந்த மொபைல் பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த மொபைலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே ஐகார்டில் அந்த வீடியோக்கு உண்டான லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி வீடியோ ப்ளே பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ரெட்மி நோட் 11 மொபைலுடைய டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலுடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அமோலேட் டாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேனுடைய ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா அப் டு 90 ஹெர்ட்ஸ் வரலும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேனுடைய டச் சாம்பிளிங் ரேட் பார்த்தீங்கன்னா அப் டு 180 ஹெர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேனுடைய பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா HBM, அதாவது ஹை பிரைட்னஸ் மோடு 700 நைட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேல பீக் பிரைட்னஸ், அதாவது டிஸ்பிளேனுடைய மேக்ஸிமம் ரேட்டட் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1000 நைட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேனுடைய ரிசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2400x1080 கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல PPI, அதாவது பிக்சல்ஸ் பெர் இன்ச் பார்த்தீங்கன்னா 409 கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல ரீடிங் மோட் 3.0 கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இந்த டிஸ்பிளேல சன்லைட் மோடும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலில் இருக்கிற ப்ராசஸர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். இந்த மொபைலில் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 680 ஆக்டோகோர் ப்ராசஸர் 6 nm ஆர்கிடெக்சரில் கொடுத்துருக்காங்க. கிளாக் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அப் டு 2.4 GHz வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. GPU பார்த்தீங்கன்னா Adreno 610 கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் OS பார்த்தீங்கன்னா Android 11 கொடுத்துருக்காங்க. இதில் MIUI 13 கொடுத்துருக்காங்க. இது Android 11 பேஸ் பண்ணி ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலுடைய கேமரா பற்றி பார்க்கலாம். ரியர் கேமராவை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் ரியர் கேமரா குவாட் கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு கேமரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் ஃபோட்டோகிராஃபிக் அண்டு வீடியோ மோடு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ரியர் கேமராவில் ஃபுல் ஹெச்டி 30 fps வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஃப்ரண்ட் கேமராவை பற்றி பார்ப்போம். இந்த மொபைலில் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேல 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் கேமராவும் மேக்ஸிமம் ஃபோட்டோகிராஃபிக் மோட் அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் மோட் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபுல் ஹெச்டி 30 fps வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலுடைய ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். செகண்ட் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். தேர்டு வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த மொபைலில் மைக்ரோ SD கார்டு மூலம் நீங்கள் அப் டு 1 TB வரலும் மெமரியை எக்ஸ்பேண்டபிள் பண்ணிக்கலாம். இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா UFS 2.2 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலுடைய பேட்டரி மற்றும் சார்ஜிங் பற்றி பார்ப்போம். இந்த மொபைலில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் 33 வாட் ப்ரோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் சார்ஜிங் பண்ணும்போது 33 வாட் ப்ரோ சார்ஜிங் இருக்கிறதுனால இது 21% ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபுல் சார்ஜ் ஆக 61 மினிட்ஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபுல் சார்ஜ் பண்ண அப் டு 15% சார்ஜிங் டைம் கம்மியாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலை சார்ஜிங் பண்ண USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஹீட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹீட்டை டிசிபேட் பண்ண மல்டிபிள் லேயர்ஸில் கிராஃபைட் காப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் சார்ஜிங் பண்ண டியூயல் ஸ்பிளிட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலுடைய நெட்வொர்க் மற்றும் கனெக்டிவிட்டி பற்றி பார்ப்போம். இந்த மொபைலில் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் போட்டுக்கலாம். இதில் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 2Gயிலிருந்து 4G வரைக்கும் மேக்ஸிமம் பேண்டு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலில் இருக்கிற சென்சார்ஸை பற்றி பார்க்கலாம்.
இந்த மொபைலில் மேக்ஸிமம் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ராக்சிமிட்டி சென்சார், ஆம்பியன்ட் லைட் சென்சார், ஆக்சலரோமீட்டர், எலக்ட்ரானிக் காம்பஸ், ஐஆர் பிளாஸ்டர், இந்த மாதிரி மேக்ஸிமம் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அந்த மொபைலில் இருக்கிற செக்யூரிட்டி ஃபீச்சர் பற்றி பார்ப்போம். இந்த மொபைலில் ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் இருக்கிற அதர் ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டாப்பில் சைடில் ஒரு ஸ்பீக்கரும் பாட்டமில் சைடில் ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் மேல் பக்கத்தில் சைடில் பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ஃப்ராட் பிளாஸ்டர். இது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை ரிமோட் கண்ட்ரோலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற டிவிஸ், செட்டாப் பாக்ஸ், ஏசிஸ், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸை ஈஸியாக இந்த மொபைல் மூலம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் ரேம் எக்ஸ்பெண்டபிள் ஃபீச்சரும் இருக்குது. அதாவது உங்களுக்கு ரேம் அதிகமாக தேவைப்படும் போது உங்களுடைய மொபைலில் இருக்கிற இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட மெமரியை நீங்கள் ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் ஜெட் ஆக்சிஸ் வைப்ரேஷன் மோட்டார் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுடைய டிசைன் பற்றி பார்ப்போம். இந்த மொபைல் லைட் வெயிட் மொபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 179 கிராம் தான் இதனுடைய வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.09 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலில் 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுக்கு IP53 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது வாட்டர் பிளாஸ்ட் ரெசிஸ்டன்ட், டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வாய்ஸ் கமெண்டுக்கு அலெக்சா ஹேண்ட்ஸ் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் எந்தெந்த கலரில் அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ரெட்மி நோட் 11 இந்த மொபைல் ஸ்பேஸ் பிளாக், ஸ்டார்பஸ்ட் ஒயிட், ஹரிசன் ப்ளூ இந்த 3 கலரில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரெட்மி நோட் 11 இந்த மொபைலுடைய ப்ரைஸ் மற்றும் எப்போ விற்பனைக்கு கிடைக்கும் இந்த டீட்டெயிலை பார்ப்போம். ரெட்மி நோட் 11 இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா அறிமுக விலையாக ஒவ்வொரு மாடலுக்கும் 1000 ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதில் 4GB ரேம், 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 12,499 ரூபாய். 6GB ரேம், 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 13,499 ரூபாய். அடுத்த வேரியண்ட் 6GB ரேம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 14,999 ரூபாய்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலின் முதல் விற்பனை பார்த்தீங்கன்னா 11/2/2022 வெள்ளிக்கிழமை முதல் அமேசான் மற்றும் mi.com மற்றும் ரீட்டைல் ஸ்டோர்ஸில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் பேக்கேஜிங் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மொபைல் பாக்ஸில் ரெட்மி நோட் 11 மொபைல் இருக்கும். 33 வாட்ஸ் சார்ஜிங் அடாப்டர், USB டைப் சி கேபிள், சிம் எஜெக்ட் டூல், ப்ரொடக்டிவ் கேஸ், குயிக் ஸ்டார்ட் கைடு, வாரண்டி கார்டு இதெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மொபைல் பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.